நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல, பட் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சொல்லலாம். 2014 அகமதாபாத்துக்கும் மும்பைக்கும் இடையில அறிமுகம் செய்யப்பட்டது தான் இந்த ஃபாஸ்டேக். அப்படி படிப்படியா இன்னைக்கு விருட்சகமா வளர்ந்துருக்கு. டிசம்பர் 15 இந்தியா ஃபுல்லா யாரெல்லாம் வந்து கார், லாரி, பஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள் வச்சிருக்கீங்களோ, அதுவும் ரிஜிஸ்டர் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்களோ, அவங்க ஃபாஸ்டேக் வந்து கண்டிப்பா பயன்படுத்தி ஆகணும். பயன்படுத்தவங்களுக்கு 2 மடங்கு அபராத தொகை விதிக்கப்படும் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இதை பத்தி முழுமையான விவரங்களை தெரிஞ்சிக்க நீங்க ஆசைப்படுறீங்களா? தெரிஞ்சிக்க ஆசைப்படணும். கண்டிப்பா இந்த வீடியோவை பொறுமையா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அதோட விஷயங்களை முழுமையா தெரிஞ்சிக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்ய, நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். டோல்கேட்னு நமக்கு ஞாபகத்துக்கு வருமே, இந்திய அரசாங்கம் கடைசியா டெட்லைன் கொடுத்திருந்தாங்க 15 டிசம்பர் 2019. இந்த தேதிக்குள்ள உங்க கார்ல விண்ட்ஸ்கிரீன்ல வந்து ஃபாஸ்டேக்கை கண்டிப்பா பொருத்திருக்கணும். பொருத்தாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, டோல்கேட்டை கடந்து போகும்போது நீங்க 2 மடங்கு கட்டணத்தை செலுத்த வேண்டி வரும் அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. இந்த ஃபாஸ்டேக் வந்து யார் நிர்வகிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபாஸ்டேக்கை சீக்கிரமா அவங்களுடைய விண்ட்ஸ்கிரீன்ல நீங்க பொருத்திக்கோங்க. ஸோ இது எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஃபாஸ்டேக்கை நீங்க வாங்கும் போது இது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டோட நீங்க பொருத்திருக்கணும். அதுல அமௌண்ட் இருந்தா நீங்க எப்பெல்லாம் வந்து டோல்கேட்டை கடக்குறீங்களோ அப்பெல்லாம் அதுக்குண்டான சார்ஜஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ப்ரிப்பேர்டாக இருந்தால் நீங்கள் வழக்கம் போல் அதில் வந்து கேஷை வந்து நீங்கள் போட்டுடணும். போட்டதுக்கப்புறம் நீங்கள் கடக்கும் போது அந்த ஃபாஸ்டேக் வந்து ஆன்லைன் மூலயமா அதோட டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். இது மூலயமா உங்களால் டோல்கேட்டை கடக்கும் போது நீங்கள் இவ்வளவு நேரம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த டோல்கேட்டை கடந்து போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபாஸ்டேகோட செயல்பாடு விதிமுறை. கண்டிப்பாக உங்களுடைய காரோட விண்ட்ஸ்கிரீனில் இந்த ஃபாஸ்டேக்கை நீங்கள் பொருத்திக்கோங்க. இது 2014 ஒரு சோதனை ஓட்டம் அகமதாபாத்ல இருந்து மும்பைக்கு இடையில டோல்கேட்ல இதை பொறுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 2019 15 டிசம்பர்ல கண்டிப்பா உங்களுடைய காரோட விண்ட்ஸ்கிரீன்ல இந்த ஃபாஸ்டேக்கை பொருத்திக்கோங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஃபாஸ்டேக் வந்து எங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமேசான் இந்தியாவில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம், பேடிஎம் வெப்சைட்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதே நேரத்தில் பெட்ரோல் பங்க்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும், பேங்குகள் ஒரு குறிப்பிட்ட பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்த மாதிரி பேங்குகள்ல இந்த ஃபாஸ்டேக் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க புதுசா ஃபாஸ்டேக்கை வாங்க போறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அதுக்கு முதல் முறையா வந்து ஒரு 200 ரூபாய் வந்து நீங்க பே பண்ண வேண்டி வரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன கார் வச்சிருக்கீங்களா, பஸ் வச்சிருக்கீங்களா, லாரி வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபாஸ்டேக் ஆக்டிவேட் ஆயிடும். அந்த ஃபாஸ்டேக்கை உங்களுடைய காரோட விண்ட்ஸ்கிரீன்ல நீங்க பொருத்தினா போதும். எப்பெல்லாம் நீங்க டோல்கேட் கடக்குறீங்களோ அப்பெல்லாம் வந்து அந்த ஃபாஸ்டேக் உள்ள அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஆன்லைன் மூலமா உங்களுக்கு டிடெக்ட் ஆயிடும். ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, நீங்க ஃபாஸ்டேக்கை நீங்க பயன்படுத்தி டோல்கேட்டை கடக்கும் போது உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபரும் கொடுக்குறாங்க. அதாவது 2.5% வந்து உங்களுக்கு கேஷ்பேக் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சரிங்க, இந்த ஃபாஸ்டேக்கை என்னோட கார்ல பொருத்தணும், அதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படிங்கறத கேட்குறீங்களா? கண்டிப்பாங்க. இதுக்கு வந்து உங்களுடைய ஆர்சி புக் தேவை இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஒரு ஐடி ப்ரூஃபா வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஃபாஸ்டேக் உள்ள விஷயங்கள் எல்லாமே எனேபிள் ஆகும் சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாத்தையும் வந்து நீங்க அந்த ஃபாஸ்டேக்கோட லிங்க் பண்ணணும். இது மூலியமா உங்களுடைய ஃபாஸ்டேக் வந்து எனேபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய காரோட விண்ட்ஸ்கிரீன்ல இந்த ஃபாஸ்டேக்கை பொருத்தணும். டோல்கேட்டை நீங்க எப்பெல்லாம் கடக்குறீங்களோ அது மூலியமா, அதாவது உங்க அக்கௌண்ட்ல உள்ள அமௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஃபாஸ்டேக் வந்து உங்களுக்கு கழிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஃபாஸ்டேக்ல நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டா, ஃபாஸ்டேக் அதாவது மை ஃபாஸ்டேக் ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை உங்களுடைய ஸ்மார்ட் போன்ல இன்ஸ்டால் பண்றது மூலியமா, அது மூலியமா கூட உங்களுடைய ஃபாஸ்டேக்கை வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. இதுல வந்து ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த சிக்கலை தீர்த்துருவோம் அப்படிங்கறதையும் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து தெரிவிச்சிருக்கு. சரி, இவ்வளவு நேரம் ஃபாஸ்டேக்கை பத்தி தெளிவா சொன்னீங்க, புரிஞ்சு போச்சு. இந்த ஃபாஸ்டேக்கை நான் விலை கொடுத்து வாங்கணும், எங்க வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதுக்குண்டான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேங்க் வந்து லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. அதுல ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், அதுக்கப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க், அப்புறம் பேடிஎம், இந்த மாதிரி நிறைய பேங்க் சொல்லிட்டு போலாம். இவங்கெல்லாம் ஃபாஸ்டேக்கை சேல் பண்றாங்க. அங்க போய் கூட உங்களுடைய முறையான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி நீங்க ஃபாஸ்டேக்கை விலை கொடுத்து வாங்க முடியும் அப்படிங்கிறது பல நியூஸ்களில் என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ நண்பர்களே, 15 டிசம்பர் 2019 முதல் மறக்க வேண்டாம், உங்கள்கிட்ட காரோ, லாரியோ, பஸ்ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய காரோட விண்ட்ஸ்கிரீனில் இந்த ஃபாஸ்டேக்கை ஒட்டிக்கங்க. ஒட்ட தவறுனீங்கன்னா டோல்கேட்டை கடக்கும் போது டபுள் பேமெண்ட் நீங்கள் பண்ண வேண்டி வரும். புரிஞ்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த வாகன நெரிசலை தடுக்கிறதுக்கும், நீங்கள் இந்த கியூவில் நின்றுக்கிட்டு
டைம் ஆயிடுச்சு இவ்வளவு நேரமா புலம்புறதுக்கு பதிலாக ஃபாஸ்டாக சீக்கிரமாக உங்களுடைய விண்ட்ஸ்கிரீனில் பொருத்திக்கங்க. நண்பர்களே, இந்த வீடியோட பதிவு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கல அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.